ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே வந்து சீம்பால் காய்ச்ச போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட ஃப்ரெண்டு ஒரு அத்தை இருக்காங்க. அவங்க வந்து நான் இன்றைக்கி தம்பி வந்து மாடுகாடு கூட்டிகிட்டு போனேன். அவங்க சீம்பால் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வந்திருக்கோம். சீம்பால் காய்ச்சறதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சுக்கு இடித்து வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து திப்பிலி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதான் திப்பிலி எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டாச்சு. இங்கே அடுத்து ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இது போட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் வந்து குறவரப்பாக 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம இந்த பாலை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஊற்றியாச்சு. அதில் நம்ம இடிச்சு வச்சுருக்கோங்களா, மிக்சியில் போட்டு 1-2 இது அடித்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சொல்ல போட்டலாம். போட்டு இதை வந்து ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இதில் வந்து இதோட ஃப்ளேவர் இறங்கணும். ஏன்னா நம்ம வடிகட்டிடுவோம், அதனால் ஃபஸ்ட்டு இதோட ஃப்ளேவர் இறங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த அடிச்சொல்லியில் இந்த மிக்ஸி ஜார் இதுலேயே வந்து கொஞ்சமாக சர்க்கரை வேணுங்கிற அளவுக்கு போட்டு நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதை சர்க்கரை அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதை கூட இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சர்க்கரையை கரைச்சி விடணும். கரைச்சி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சர்க்கரை கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் சர்க்கரை இதே மாதிரி அரைச்சி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா சர்க்கரை கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து சுகர் வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக இருந்தால் வெந்து வரப்போ நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சம் சர்க்கரை அரைச்சி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக இருந்தால் தான் இது ஸ்டீமில் வந்து வெந்து வரப்போ நமக்கு கொஞ்சம் கரெக்டான சர்க்கரை கிடைக்கும். வைக்கும்போதே கரெக்டாக வச்சுட்டோம்னா நமக்கு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா பத்தாது. இதில் சர்க்கரையை போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சர்க்கரை நல்லா கரையில்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்து நம்ம இதை வந்து இந்த மாதிரி வடிகட்டிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள், பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இட்லி பானையில் இந்த மாதிரி உள்ள ஒரு வடையம் வச்சு அதுக்கு மேலே இந்த பாலை வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போது இதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை அது வேகலைன்னா மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம்.